அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், இந்த வானம் பூமி ஒரு காரண காரியத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னங்கிறான், கிண்டல் பண்றான். நம்ம கேட்கறது ஒரே விஷயம் தான், இந்த உலகத்துல கட்டுப்பாடுங்கிறது தேவையா இல்லை? இந்த உலகத்துல மனித குலம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த சட்டதிட்டங்களும் இல்லாமல் வாழ்வது சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. அப்போ கட்டுப்பாடுகள் விதித்து தான் ஆக வேண்டும், சில வரம்புகள் விதித்து தான் ஆக வேண்டும். அப்போ விதிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? இந்த உலகத்தை படைத்த மனிதனை படைத்த இறைவனுக்கு இருக்கா அல்லது மனிதனுக்கு இருக்கு? அப்போ இந்த கேள்வி பதில் சொல்லு. சமூக வாழ்வு இருக்கு. இப்போ இன்னைக்கு மனுஷன் வந்து தனித்தனியா தான் வாழ்றானா? சொசைட்டில வாழ்றான். சமூக வாழ்வுல மக்களுடைய ஒரு பிரிவு இன்னொரு பிரிவும் மோதி கொள்ளுதா இல்லையா? மோதிக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள கட்டுப்பாடுகள் தேவைப்படுதா இல்லையா? இதுதான் பேசணும். கட்டுப்பாடு தேவையில்லைன்னா சொல்லு, அவுத்துடு. எதுவுமே ரூல் கிடையாது. வண்டி வந்து லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வண்டிக்கு ஆர்சி புக் தேவை கிடையாது. வீட்டுக்கு பத்திரம் தேவை கிடையாது. ஒரு பொருள் வாங்குறதுக்கு காசு தேவை கிடையாது. எவங்கிட்ட இருந்தாலும் எவனுக்கு தேவைப்பட்டாலும் நாங்க அடிச்சு புடிங்குவோம். இப்படி வாழலாமா? நல்லா இருக்குமா இந்த உலகம்? யாரு மிஞ்சு போவா? பொம்பளைங்க செத்து போயிருவாங்க, குழந்தைங்க செத்து போயிருவாங்க, வயசானவங்க செத்து போயிருவாங்க, வெறும் இளைஞர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஒரே உள்நாட்டு போரா இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? இளைஞர்கள் யார் கையில ஆயுதங்கள் இருக்கோ அவன் மட்டும் தான் உயிரோட வாழ முடியும். அதுலயும் 100 பேர் ஒரு ஆயுதத்தோட ஒரு குழு இருக்கு, 500 பேர் ஒரு குழு இருக்கு. எந்த குழு வாழும்? 100 பேர் இருக்கிற குழு அழிஞ்சிடும். அடுத்து 5000 இருக்கிற ஒரு குழு 500ஓட மோதும். உலகம் சுடுகாடா போயிடும். கட்டுப்பாடுகள் இல்லைன்னு. ஒரு கட்டுப்பாடுகள் வேணுமா? வாழ்க்கை நெறி வேணுமா வேண்டாமான்னு கேட்டா அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு போறான். எதுக்கு உருவாக்கின? ஏன் உருவாக்கின? கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம். அந்த விவாதத்துல வந்து இவர் சில விஷயங்களை வச்சு அது ப்ரூஃப் பண்றாரு, கடவுள் இருக்கிறாங்க. உடனே அந்த கடவுள் மறுக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரு, பூமி எப்போ உருவாச்சுங்க? ஒரு காலகட்டத்தில் உருவாச்சு. அதுக்கப்புறம் மனிதர்கள் உருவானாங்க. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில எக்ஸாம் வந்து தொடங்கி. அப்ப அதுக்கு அவன் கிண்டல் பண்றான். என்ன கிண்டல் பண்றாருன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஏன் உருவாக்கல? திடீர்னு ஒரு காலத்துல பூமி வந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடி பூமி இல்லாம தானே இருந்துச்சு. அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? எங்களை ஏன் படைக்கணும்? அவனுக்கு வேற வேலை இல்லையா? அவன் விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேன். உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு எங்களை உருவாக்குவேன், நாங்கள் ஆயிரணும். அதுக்கப்புறம் நீ ஒரு வாழ்க்கையை கொடுப்ப, நீ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்ல கொண்டு போய் தள்ளுவ. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். இது ஒரு கடவுளா? இது கடவுள் செய்யற வேலையா? ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் என்ன? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நீ அதை பேசு. இந்த உலக வாழ்க்கையின் பிலாசபி என்ன? அதை தனியா பேசு. இப்போ அதே நான் திருப்பி கேட்கிறேன். ஒருத்தன் எந்திரிச்சு இப்போ கேட்கறான், ஒரு காலத்தில் அல்லாஹ் பூமியை உருவாக்காம இருந்தான், இப்போ திடீர்னு அல்லாஹ் பூமியை உருவாக்கி ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டான். அந்த சட்டத்தை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கேட்கறான்ல. அதே தான் கேட்கறேன். ஒரு காலத்தில் இந்தியான்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு, அப்போ சட்டம்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் ஏன் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்? உருப்படுமா? இது புத்திசாலித்தனமான கேள்வியா? அப்போ அங்கே கேட்கல இல்லை நீ அந்த கேள்வி. அது நம்முடைய நன்மைக்காக போடப்பட்டிருக்குங்க. இப்போ இதுக்கு இவ்வளோ வியாக்கியானங்கள் சொல்றீங்களா? அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்துக்கும் நியாயம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஹிக்மத் இருக்கு.